இந்த கோயில்ல சிலைகள் வந்து அவ்வளவு அழகா இருக்கும். அந்த பழமை தொன்மை மாறாத அர்த்தநாரீஸ்வரர். அடிக்கடி கோர்ட் வாசல மிதிச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனா நான் வக்கீல் இல்ல அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே வரலாம். வாயுதேவனுக்கும் ஆதிசேஷனுக்கும் நடந்த போர்ல அந்த ஆயுதங்கள் வந்து விண்ணிலிருந்து பாய்ந்து அர்த்தநாரீஸ்வரர் இந்த பேர்ல இந்த இடத்துல வந்து ஒரு மிக பெரும் மரியாதை உண்டு. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பத்தி பேசக்கூடிய ஒரு கோவில்ல முக்கியமான ஒரு கோவில். ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மங்களகரமா இந்த நாள்ல நாங்க வாங்கின எங்களோட புது கேமரால ஃபர்ஸ்ட் vlog வந்து ஒரு கோவில் vlog-ஆ இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்ப நம்ம எங்க போறோம்? திருச்செங்கோடு போறோம். வெல்கம் டு டோஷி டாக்ஸ். ஈரோட்ல இருக்கோம். நமக்கு வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான கிளைண்ட் இருக்கிறாங்க. நம்மளோட கண்டென்ட் பாரடைஸ்ல வந்து நம்ம பர்சனல் பிராண்டிங் பண்றோம். விவேக் சுப்பையன் அவர்களுடைய மங்கை அப்பேரல்ஸ் அண்ட் கார்ப் அவங்களோட ஷூட் 2 நாள் முடிச்சுட்டு சரி நம்ம கிட்ட நிறைய கேமராஸ் இருந்தது, அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணியாச்சு. பட் ஸ்டில் இந்த வாங்கின புது கேமரா ஃபர்ஸ்ட் மங்களகரமா நம்ம என்ன பண்ணுவோம்னா அர்த்தநாரீஸ்வரா வாழ்க பாருங்க, மழை தெரியுது. ஃபர்ஸ்ட் ஷூட் vlog வந்து இங்க பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே அந்த கேமரா எடுத்துட்டு டிராவல் பண்ணிருக்கோம். அர்த்தநாரீஸ்வரர் இந்த பேர்ல இந்த இடத்துல வந்து ஒரு மிக பெரும் மரியாதை உண்டு. ஏன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பத்தி பேசக்கூடிய ஒரு கோவில்ல முக்கியமான ஒரு கோவில். சக்தி பாதி சிவன் பாதி இருக்கக்கூடிய ஒரு சிலை. இது வந்து வெண் பாசனத்தினால ஆன ஒரு சிலை. அதனாலே வந்து பால் மற்றும் இளநீர்ல மட்டும்தான் இந்த கோவில்ல அபிஷேகம் பண்ணுவாங்க. நான் வந்து வந்திருக்கேன் ஏற்கனவே, ரீசெண்டா தான் வந்தேன். ஒரு 3-4 months முன்னாடி தான் நான் வந்திருந்தேன். எனக்கு இந்த கோவில் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகா நிறைய பார்த்துக்கிட்டிங்கன்னா மங்கி அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கோம். அப்புறம் இது வந்து நம்ம ரோடு வழியாகவும் போகலாம், ஸ்டெப்ஸ் வழியாகவும் போகலாம். 1100க்கும் மேற்பட்ட ஸ்டெப்ஸ் இருக்கு. பட் எங்களுக்கு வேலை கருதி காரணம் கருதி அப்படியே சொல்ற சோம்பேறி கழுது அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் குயிக்கா வரணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இப்ப ரோடு வழியா தான் போறோம். ஏன்னா இந்த கோயில்ல சிலைகள் வந்து அவ்வளவு அழகா இருக்கும். இந்த பழமை தொன்மை மாறாத அர்த்தநாரீஸ்வரர். நீங்க சுவாமி சிலை வந்து நீங்க நினைச்சிட்டு போவீங்க இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஒரு வடிவம் கொண்டு நிறைய அர்த்தநாரீஸ்வரரோட போட்டோ இல்ல சினிமால காட்டினது நிறைய மேக்கப் போட்டு அப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா அது இல்லாம ஒரு வெண் பாசனத்துல அவ்வளவு அழகா ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த கோவில் எதுக்காக பிரபலமானது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய சொல்லுவேன். பட் ஸ்டில் இப்பவும் சொல்றேன். கணவன் மனைவி, அதாவது திருமண உறவுல உங்களுக்கு ஒரு மனக்கசப்பு இருக்கு, கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு வகையில ஃபேமிலியில ஒரு நிறைவு இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க எப்படி சிவன் பாதி சக்தி பாதி ஒன்னா அவ்வளவு அந்யோன்யமா இருக்கீங்களோ அது போல என்னோட குடும்பமும் ரொம்ப அந்யோன்யமா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வேண்டிக்கிட்டு நிறைய பேர் வந்து இந்த கோவிலுக்கு வருவாங்க. அப்புறம் குழந்தை பேருக்காகவும் வர்றதாகவும், அப்புறம் வழக்குல ஏதாவது வந்து சட்ட பிரச்சனை, அடிக்கடி கோர்ட் வாசல மிதிச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனா நான் வக்கீல் இல்ல அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே வரலாம். வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு மனதார வேண்டிக்கிட்டு போலாம். மலைப்பாதைக்குள்ள நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த மலை வந்து எப்படின்னா இதுல ஒரு சிறப்பு உண்டா. ஏன் வந்து இங்க இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் அந்த சுவாமி மட்டும் ஆண் பாதி பெண் பாதியா இல்லாம இந்த மலை கூட வந்து ஒரு விதத்துல பார்க்கும்போது ஒரு ஆண் வடிவமாகவும் இன்னொரு விதத்துல பார்க்கும்போது ஒரு பெண் வடிவமாகும். இப்ப வந்து நிறைய மேகங்கள் பார்க்கும்போது அது மாறிக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஆண் வடிவம் போலவும் பெண் வடிவம் போலவும் தோற்றம் அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இது வந்து ஒரு சிவத்தலம், செங்கோட்டு வேலர் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய முருகனுடைய பெயர். சிவத்தலங்கள் எப்பவுமே வந்து முருகனுக்கும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படும். அந்த முருகன் சிலையும் வந்து வெண் பாசனத்தினால செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ முருகனுக்கும் வந்து இளநீர் மற்றும் பால்ல தான் அபிஷேகம் பண்ணுவாங்களாம். எனக்கு வந்து மோர் தென் கடவுள் அந்த மலை சார்ந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய கடவுள்கள் அந்த கோயில்களுக்கு நம்ம போறதை தாண்டி திருவண்ணாமலையிலேருந்து எல்லா இடமுமே பார்த்தீங்கன்னா நீங்க அந்த இடத்துக்கு போனாலே உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு அமைதி வரும். இன்னொன்று நம்ம யூஸ்வல் க்ரௌட்ல இருந்து மேலே வந்து சத்தங்கள் இல்லாம ரொம்ப அமைதியா நம்ம எல்லாருமே டிராவல் பண்ணக்கூடிய இடங்கள்ல ஒரு தெய்வ சக்தி, ஒரு டிவினிட்டி இருக்கிறதா நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த கோவில் நிஜமாவே ஒரு பழமை மாறாத ஒரு கோவிலாக இருக்கு. நான் சொன்ன மாதிரி எங்க பாருங்க மேல வந்து ஒரு பாறை இருக்கு. சுத்தி இருக்கக்கூடிய அந்த
பாறை எல்லாத்துலேயும் வந்து ஒரு இளம் சிவப்பு நிறம் இருக்கும். அதனாலே வந்து செங்கோடு, திருச்செங்கோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மலை பொறுத்த வரைக்கும் நிறைய பாம்பு உருவம் பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பு மலை எல்லாம் ஒன்றா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாயுதேவனுக்கும் ஆதிசேஷனுக்கும் நடந்த போரில் அந்த ஆயுதங்கள் வந்து விண்ணிலிருந்து பாய்ந்து மேருல இருக்கக்கூடிய ஒரு சிகரத்தில் விழுந்து அது 3ஆ பிரிஞ்சு அதில் ஒன்று நம்ம ஆதிசேஷனோட சிரத்தோடு இங்கே விழுந்ததுனால இந்த திருச்செங்கோடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆதிசேஷன் உடைய இடம் வந்து ரொம்ப விசேஷம். மேலே கூட வந்து ஒரு இடம் இருக்கும், நிறைய மஞ்சள் கொட்டி அது பார்க்கவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த நாகத்தோடைய ஆதிசேஷனுடைய ஒரு இடம். இந்த கோயில் வந்து பழமை மாறாத ஒரு கோயில். இங்கே வந்து இலுப்பை மரம் வந்து தல விருட்சமாக இருக்குது. அழகாக இருக்குது பாருங்கள், ஹோல் டவுனே தெரியுது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அப்படியே ரோட்லேருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஈரோடு திருச்செங்கோடு பொறுத்த வரைக்கும் வந்து அந்த கிளென்லினஸ் வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த கொடிமரம் இருக்குது இல்லையா மேலே, அவர் தான் ஆதிகேச பெருமாள். கோயில்களுக்கு போகும்போது ரொம்ப பிளான் பண்ணுற பழக்கம் இல்லை, டக்குன்னு போவோம். அதனால வந்து ஸ்பெஷல் டேஸ், இன்னைக்கு ஸ்பெஷலாக ஏதாவது இருக்குமா, இந்த நாள் இந்த நேரம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம சாமி நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கிளம்பி போவேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன ஒரு அழகான விஷயம்னா, இன்னைக்கு இந்த கோவிலுக்கு நாங்கள் வரும்பொழுது ஒரு தங்க தேர் ஒன்று இன்னைக்கு இழுத்தாங்க கோவிலில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேண்டுதல் எப்பவுமே வைப்பாங்க, அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா அந்த குடும்பமாக தங்கத்தேர் இழுப்பாங்க கோவிலில். ஸோ இன்னைக்கு அந்த தங்கத்தேர் இழுப்பு நடந்துட்டு இருந்துச்சு. நாளும் கோளும் நமச்சிவாயவே, ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வேலைகளை தொடங்கினாலே போதும், நமக்கு கடவுளோட ஆசீர்வாதம் எப்போவுமே இருக்கும். அந்த வகையில் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு வந்து முதல் எங்களுடைய கேமரா வாங்கினதுக்கு அப்புறமா நாங்கள் ஒரு vlog பண்ணியிருக்கோம். அது மங்களகரமாக கோவிலில் தான் ஆரம்பிக்கிறோம். எங்களுக்கு ஷூட் இருந்தது, நாங்கள் ஒரு 4 கேமராஸ் வச்சு இன்னொரு ஷூட் பண்ணோம். நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெஷ் கேமரா வாங்கும்போது அந்த கேமராவோட முதல் vlog ரொம்ப ரொம்ப அழகாக டிவைனிட்டியோட ஸ்டார்ட் ஆகணும், கடவுளோட பிளெஸிங்ஸோட ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் தட் இன் திருச்செங்கோடு. வீன்னு சொல்லக்கூடாது, கடவுள் ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் செய்கிறான் அப்படின்ற மாதிரி இது அவருடைய ஒரு டெசிஷன், அவர் விதித்தது. ஸோ அவருக்காக ஒரு முதல் vlog நம்ம அர்த்தநாரீஸ்வரர் கோயில் எடுத்திருக்கோம். இனி எல்லாமே இனிமேல் நல்லா தான் நடக்கும், பட்டாசு சும்மாவே கொளுத்தாமல் வெடிக்கும். ஓம் நமச்சிவாய. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெமன் சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், தக்காளி சாதம், சுண்டல், சட்னி, சாப்பிட்டேன். தேங்க்யூ.